கஜகஸ்தானில் அஜர்பைஜான் விமானம் அவசரமாக தரையிறங்க முயன்றபோது தீப்பிடித்து பலர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த விமானத்தை ரஷ்ய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு. கடந்த 25ஆம் தேதி அஜர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான எம்ப்ரையர் 190ங்கிற விமானம் ஒன்று பயணிகள் 62 பேர் உட்பட 67 பேரோடு தலைநகர் பாகுவிலிருந்து ரஷ்யாவுக்கு புறப்பட்டது. கஜகஸ்தானில் உள்ள அக்தா நகர விமான நிலையம் அருகே அது பறந்து கொண்டிருந்த போது அந்த விமானத்தை அவசரமாக தரையிறக்க விமானிகள் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் தரையிறங்குவதற்கு முன்னதாகவே அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி வெடித்தது. இதில் 38 பேர் பலியாகினர். 29 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். பறவைகள் மோதியதால் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நடந்திருக்கலாம் என முதலில் கருதப்பட்டது. அதன் பிறகு வான் பாதுகாப்பு சிஸ்டம் அல்லது ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டது. அதற்கான அடையாளங்கள் விமானத்தில் தென்பட்டதாக சந்தேகம் எழுப்பப்பட்டது. இதில் யாரோ ஏவுகணையை ஏவியிருக்கலாம் என உக்ரைன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டின. இதற்கிடையே சில ஊடகங்கள் இதை ரஷ்யாவே தவறுதலாக செய்ததாக சுட்டிக்காட்டின. இந்த நிலையில் அஜர்பைஜான் விமான விபத்துக்கு வருத்தம் தெரிவிப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவிச்சிருக்காரு. ரஷ்ய அதிபர் புதின் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரஷ்யாவின் வான் பகுதிக்குள் நடந்ததற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் விமான விபத்து ஏற்பட்ட நேரத்தில் குரோஸ்னி, மொஸ்டாக், விளாடிகாவ்காஸ் ஆகியவற்றின் மீது உக்ரைனுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்திருக்கு. இதற்கு ரஷ்யாவோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் பதிலடி தாக்குதல் நடத்தியது. விபத்திற்கு முன்னர் பயணிகள் விமானம் குரோஸ்னியில் தரையிறங்க முயன்ற போது ரஷ்ய விமானப்படை அங்கு பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் அந்த விமானம் மீது தாக்குதல் நடத்தியது தாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ரஷ்யா ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையில தான் விமான விபத்து குறித்து அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை வெளியிட்டிருக்காரு. இது குறித்து அஜர்பைஜான் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிற அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானது பற்றிய உண்மையை மூடி மறைக்க ரஷ்யாவில் உள்ள சிலர் விபத்துக்கான காரணங்களை பற்றி பொய்யான கதைகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விமானம் ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது தெளிவாக நாம சொல்லலாம். ஆனா இது வேண்டுமென்றி செய்யப்பட்டது என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் அது சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை. குற்றத்தை ஒப்புக்கொள்வது நட்பு நாடாக கருதப்படும். அஜர்பைஜானிடம் உரிய நேரத்தில் மன்னிப்பு கேட்பது, இது பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவது, இவைதான் தற்போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். ரஷ்ய தரப்பு அஜர்பைஜானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்கு காரணமான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் அஜர்பைஜானின் அரசு காயமடைந்த பயணிகள் மற்றும் பணியாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் தெரிவிச்சிருக்காரு.